காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி 5 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் அறிமுக விழா இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுக்கள். ஏனெனில் புறக்கப்பட்ட காரைக்கால் மக்களை தொகுதிகளை இன்று தன்னுடைய மக்களாக நினைத்து நல்ல பணிகளை செய்து வருவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய நிகழ்வுகளை அவர் சொல்கிறார். மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டம் மூலம் பல்வேறு சிறப்புகள் செய்து வருகிறார். ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் மூலம் மாணவிகளை நிர்வாக ரீதியாக கற்றல் குறித்து அறிந்து கொள்ள மேம்படுத்தி வருகிறார். பெண் தொழில் முனைவோருக்கு 44% மானியத்தில் அதிக திட்டங்களை செய்து வருகிறார். குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கண்காணித்து தண்டித்து வருகிறார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புத்தாண்டில் பரிசாக டீசல் பெட்ரோல் விலையை 2 உயர்த்தி மக்களை வஞ்சிக்கிறது சுமையை ஏற்படுத்தி உள்ளது. பெட்ரோல் டீசல் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செலவு அதிகமாகிறது. மக்களின் வருமானம் குறைகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரும்ப பெற மக்கள் முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தல் 60 கோடி வருவாய் கிடைக்கும் என பரிசீலனை செய்யாமல் எடுத்த எடுப்பில் உயர்த்தி உள்ளனர். GST உள்ளிட்ட வரி பாக்கிகள் 500 கோடி அரசுக்கு வரவேண்டி உள்ளது. எனவே மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் சிறப்பு கூறு நிதியை செலவு செய்யாமல் மற்ற துறைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே காரைக்கால் மக்களை அரசு ஏமாற்றுகிறது.